தென் தமிழகத்துல விஷ்ணு பெருமாளோட அவதாரமா அழைக்கப்படுற ஐயா வைகுண்டரோட 193வது பிறந்த நாள் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றுச்சு. ஐயா வைகுண்டரோட பதிகளிலேயே முதன்மை பதியான தட்சிணபதின்னு அழைக்கப்படுற சாமிதோப்புல எந்த மாதிரி அவங்க பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பண்ணுனாங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சுவாமிதோப்பு தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் தாமரைக்குளத்துக்கு பக்கத்துலதான் அமைஞ்சிருக்குது. நாகர்கோயில இருந்து நிறைய பஸ்ஸஸ் ரன் ஆகுது இந்த கோயில் வர்றதுக்கு. சில பஸ்ஸஸ் கோயிலுக்கு பக்கத்திலேயே கொண்டு விட்டுரும். ஆனா திருவிழா காலங்கள்ல ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு ரோடு போகும், அதுலயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிருவாங்க. அங்க இருந்து கோயில் வரைக்கும் நடந்து போற மாதிரிதான் இருக்கும். அங்க இருந்து கோயிலுக்கு நடந்து வரதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கதான் கோயிலோட புனித தீர்த்தம், புனித கிணறா இருக்குது. முத்திரி கிணறுன்னு பேர்ல அழைக்கப்படுது. அங்க குளிச்சுட்டு அங்கேயே சமபந்தி உணவு கொடுப்பாங்க. அங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர்றதுதான் நல்லது. அங்க தர்மம் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுங்க. அதை தாண்டி கோயிலுக்குள்ள வர இடங்கள்ல நிறைய கடைகள் இருக்கும். இந்த கோயிலுக்கு வரவங்க பெரும்பாலும் காவி உடை அணிஞ்சுதான் வருவாங்க. தலையில தலப்பா கட்டியிருப்பாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் வேணும்னா பக்கத்துல கடைகள்ல வாங்கிக்கலாம். இன்றளவும் கோயில்ல நிறைய மனநலம் குன்றியவர்களை பார்க்கலாம். அவங்க நிறைய நாட்கள் தங்கி இருந்து அவங்க பிரச்சனைகள் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் கோயிலை விட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நன்கொடைகளும் கோயிலுக்கு கொடுக்கறாங்க. ஐயா வைகுண்டரோட பிறந்த நாள் அன்னைக்கு சப்பரம் எடுக்கப்பட்டது. சப்பரம் அப்படின்னா வாகனத்துல சுவாமி எழுந்தருளி வீதியுலா கொண்டு போறதுதான். நிறைய பக்தர்கள் சந்தன பால் குடம் எடுத்திருந்தாங்க. பேய் உட்பட தீயவற்ற அழிக்கிற மாதிரி அதை எடுத்து காட்டுறதுக்காக நிறைய பேரு வில் அம்போடு அதை அழிக்கிற மாதிரி இருக்க நடனத்தையும் ஆடுனாங்க. ஐயா வைகுண்டரோட அவதாரம் கலியை அழிப்பதற்காக விஷ்ணு பகவானோட தொடக்க அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் எல்லா கோயில்கள்லயும் உருவ வழிபாடுதான் இருக்கும். கடவுளோட அம்சமா பிறந்த அவதாரங்களோட கோயில்கள்லயும் உருவ வழிபாடுதான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்ன போனா ஷீரடி சாய்பாபா கோயில்லையும் உருவ வழிபாடுதான் இருக்கு. ஆனா இந்த கோயில்ல உருவ வழிபாடு கிடையாது. கர்ப்ப கிரகத்துல கண்ணாடி மட்டும் தான் இருக்கும். அதாவது நம்மளோட பிரதிபலிப்பை நம்மளுக்கு எடுத்து காட்டுது. நம்ம அதை பாக்குறது மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய நஞ்சுகள் சொல்லுவாங்க, அதாவது தீயவை எல்லாமே நம்மளுக்கு அது வெளிப்படுத்தி காட்டும். இப்படி காட்டுறதுனால கெட்டவையெல்லாம் மறைஞ்சு நல்லவே மனதுல குடி புகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாட்டு முறை இங்க நடந்துட்டு இருக்கு. எப்படி நாராயணரை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்றோமோ, சிவபெருமான ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றோமோ, ஐயா வைகுண்டர ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகரா அப்படின்னு தான் வேண்டணும். உலகத்துல நிறைய பேர் புனிதர்களா இருக்கலாம். இருந்தாலும் லட்சத்துல ஒருத்தரை தான் தெய்வ சக்தியோடு ஒப்பிட்டு நமக்கு இன்றளவும் நல்லது பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இப்போதைக்கு நம்ம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடப்படுபவர் தான் நம்ம ஐயா வைகுண்டர். ஐயா வைகுண்டரோட பிறப்பு பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நான் இந்த வீடியோல சொல்ல போறது எல்லாமே என்னோட முன்னோர்கள், என்னோட அம்மம்மா உட்பட அவங்க சொன்னதுதான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லா யுகங்கள்லயும் மக்களோட நலனுக்காக கடவுளோட அம்சமா நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. பெரும்பாலும் துறவிகள் பிறந்திருப்பாங்க. அப்படி அதிபயங்கர தெய்வீக சக்தியோடும் மக்களுக்கு போதனைகள் வழங்குறதுக்காகவும் இந்த கலியுகத்துல கலியை அழிப்பது எப்படி அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் அவதரித்தவர் தான் ஐயா வைகுண்டர். கல்கி அவதாரத்துல விஷ்ணு பகவான் கலியை அழிக்க பிறப்பார் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கலி அப்படின்னாலே என்ன சொல்ல வருதுன்னா, நம்மிடத்துல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் தான் உருப்பெற்று கலியாக முதன்மை கலியனாக பிறப்பான் அப்படின்னு சொல்ல வருது. கெட்ட எண்ணங்கள் உருவாகிறத தடுப்பதன் மூலமாக தான் கலி உருவாகிறத நம்ம தடுக்கலாம். கலி கேட்ட வரமாகிய பண்டாரத்தை வதைப்பதன் மூலம் கலியை விரட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் ஐயா வைகுண்டர் பொன்னு நாடார் வெயிலாள் அம்மாளுக்கு 1809 தாமரைக்குளம் பகுதியில அவதரித்தார். அவருக்கு முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற பெயர் வச்சாங்க அவங்க பெற்றோர்கள். அந்த நேரம் இந்த பகுதிகள் எல்லாமே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் தான் இருந்துச்சு. சில நாடார் சமுதாய மக்களும் வேறு சில ஜாதி மக்களும் தனக்கு பண்ண கசப்பான நிகழ்வுகளால திருவிதாங்கூர் மகாராஜா நாடார் சமுதாயம் உட்பட 18 ஜாதி மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒடுக்கப்பட்ட மக்களா மாற்றினாரு, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களா மாற்றினாரு. நாடார் சமுதாயத்தில் பிறந்த ஐயாவிற்கு முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற பெயர் வச்சதுனால அவரை கொல்றதுக்கு முற்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட தாயார் அவருக்கு முத்துக்குட்டி அப்படின்லாம் நாங்க பெயர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்று முதல் ஐயா வைகுண்டர் முத்துக்குட்டியாவே அழைக்கப்பட்டாரு. அவர் சிறு வயது முதல் கொண்டே பெருமாளோட தீவிர பக்தனாகவும் இருந்திருக்காரு. 17வது வயதுல அவருக்கு திருமணமும் ஆகிருது. திருமணமாகி ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு தீராத உடல் நோய் வருது. அந்த உடல்ல தோல் பிரச்சனை அதிகமாகுது. அப்போது அவரோட அம்மா வெயிலாளோட கனவுல தோன்றி
பெருமாள் சொல்றாரு, திருச்செந்தூர் கடல்ல போய் முங்கி எந்திரிச்சா அவரோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அவர் திருச்செந்தூர் கடலுக்கு கொண்டு வரப்படுறாரு. தூக்கி தான் கொண்டு வந்திருக்காங்க. திருச்செந்தூர் கடலுக்கு வந்தோன்னா அவராட்டே ஊந்து சென்று கடலுக்குள்ளேயும் போயிடுறாரு. 3 நாள் கழித்தும் அவர் திரும்பி வரல. அதனால எல்லாரும் வந்திருந்த உறவினர்கள் எல்லோருமே திரும்பி போயிடுறாங்க. அவர் இறந்தாச்சு, இனி வரமாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அவர் தாய் மட்டும் கடலோரத்திலே நின்று தன் மகன் திரும்பி வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 3 நாட்கள் கழித்து அவர் திரும்பி வராரு. எந்த உடல் நோயும் இல்லாம, தோல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வராரு. தன்னோட தாய் நினைவுக்கு இருந்தாலும் நான் உன் மகன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரோட தாய்க்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்ப தன்னோட திருவுருவை எடுத்து காட்டினதா சொல்லுவாங்க. அதன் பொருட்டு தான் இப்போதைக்கு எல்லாம் நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா தெரியும், அதுல ஒரு பதி இருக்கும். இதை காரணமா கொண்டுதான் அங்க ஒரு பதி எழுப்பப்பட்டிருக்கு. கடலிலிருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயா வைகுண்டர் அதிபயங்கர தெய்வீக சக்தியோடு இருந்திருக்காங்க. தன்னை தேடி வருபவர்களோட உடல் நோயை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாம நிறைய போதனைகளையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட அந்த போதனைகள் மூலம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு இடையே இருந்த அந்த ஏற்ற தாழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையப்பட்டிருக்கு. அதாவது அந்த 18 ஜாதியினருக்கு இடையுமே தான் மேல ஜாதி, தான் ஒன்ன விடவா நான் கீழ் ஜாதி அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் களையப்பட்டு எல்லாருமே ஒன்றுதான் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தவர் தான் ஐயா வைகுண்டர். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, எல்லோரும் ஒன்று என்ற எண்ணம் வந்துச்சுன்னா தீயவை எல்லாம் அழிக்கப்படும், களி முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படிங்கிறது தான். அந்த காலத்துல இந்த பகுதிகளில் எல்லா சாதியினரும் ஒரே இடத்திலிருந்து உணவு உட்கொள்ளக்கூடாது, ஒரே உணவை உட்கொள்ளக்கூடாது, ஒரே இடத்தில் குளிக்க கூடாது அப்படிங்கிற வரைமுறைகள் இருந்து அது எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்தவர் தான் ஐயா வைகுண்டர். அவர் சொன்ன எல்லா போதனைகளும் இன்றளவும் கடைபிடிக்கதான் பட்டு இருக்கு. ஏன்னா சமபதி உணவு உண்ணும் முறை இங்க இருக்குது. அதே மாதிரி முத்திரை கிணறுல எல்லா ஜாதியினரும் குளியல் பண்றாங்க. ஐயா வைகுண்டர் நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள், எல்லா ஜாதியினரும் ஒன்று அப்படின்னு நினைச்சு வழிநடத்துற விதங்கள் எல்லாமே அப்போதைக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருந்த திருவிதாங்கூர் சுவாதி மகாராஜாவுக்கு தெரிய வருது. அவர் ஐயா வைகுண்டரை கைது செஞ்சிருக்காரு. ஐயா வைகுண்டரை கொல்றதுக்காக கொடிய விலங்குக்கு 3 நாட்கள் பட்டினி போட்டு அவருக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்காரு. ஆனா ஐயா வைகுண்டரை பார்த்த உடனே அந்த கொடிய மிருகம் தலை வணங்கி நின்று இருக்கு. அது மட்டுமல்லாம அவரை கைது செய்து சுசீந்திரம் வழியாக கொண்டு வர நேரத்துல, சுசீந்திரத்துல நீங்க தெப்ப குளம் பார்த்திருப்பீங்க, அந்த குளத்துல நிறைய தவளைகள், நாங்க மாக்கா அப்படின்னு சொல்லுவோம், அந்த தவளைகள் நிறைய சத்தம் போட்டுட்டே இருந்திருக்கு. அப்போ ஐயா வைகுண்டர் சொல்லாரு, சற்று அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தவளைகள் எல்லாமே சத்தம் போடாம அமைதியா இருந்திருக்கு. அதுல எல்லாமே ரியலா பார்த்தா எல்லா மக்களும் ரொம்பவே அதிசயத்து நின்றுருக்காங்க. மன்னர் கூட அதிசயத்து நின்றுருக்காரு. இது எல்லாமே அந்த நிகழ்வு, அந்த கைது செய்யப்பட்ட நிகழ்வின் போது நேர்ல பார்த்தவங்க அவங்களோட வழித்தோன்றல்கள்ட்ட சொல்லி இந்த தலைமுறை வரைக்கும் அது தெரியப்பட்டுட்டு வருது. அந்த நேரத்துல துறவு வாழ்க்கை பூண்டிருந்த ஐயா வைகுண்டர் பண்டாரமா தான் அழைக்கப்பட்டாரு. பண்டாரத்தை திருவிதாங்கூர் மகாராஜா வதைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பண்டாரத்தை வதைப்பதன் பொருட்டு களி தன்னாலே அழிவு பெறுவான் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமும் தொடர்ந்து மக்களுக்கு நல்லவைகளை செஞ்சு வந்திருக்காரு. ஐயா வைகுண்டர் வாழ்ந்த காலங்கள்ல தவ குலத்திலேயே இருந்திருக்காரு. 6 வருடங்கள் தவம் புரிஞ்சிருக்காரு. 2 வருடங்கள் 6 அடி குழி வெட்டி அதுக்கு உள்ள இருந்து தவம் புரிஞ்சிருக்காங்க. அப்போ ஞான உதயம் பிறக்கும் நேரத்துல அவர் சொன்ன அருள்மொழிகள் எல்லாத்தையுமே அவரோட சீடர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல முதன்மை சீடரான அரை கோபாலன் எழுதிய ஐயா வைகுண்டரோட அருள்வாக்குதான் அகில திரட்டின் பேர்ல இப்போதைக்கு ஐயா வழியை போற்றும் மக்களால புனித நூலா கருதப்படுது. அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடமாதான் இந்த பதியை குறிப்பிடுறாங்க. இந்த கோயில்ல வடக்கு வாசல்ல இருந்து பக்தர்களுக்கு அவர் இன்றளவும் அருள் புரிஞ்சுட்டு தான் இருக்காரு. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்தை மனதளவுல நம்ம கொண்டு வந்தாதான் மனதுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், களி அப்படிங்கிறது மனதை விட்டு அகலும் அப்படிங்கிறது தான் ஐயா வைகுண்டர் மக்களுக்கு வலியுறுத்துறது. அவர் சொன்னபடியே அவர் பொன்மொழிகளை ஏற்று நாமும் நடப்போம். தர்மம் தலை காக்கும், எல்லோருமே சமம். ஐயா உண்டு.